பையன் நடிக்கிறார். அவர் இந்த ஒரு யானை படத்தோடு நடித்தார். அருமையாக இருந்தது அப்படின்ட்டு. கேப்டன் பையனும் பார்க்குற மாதிரி நல்லா இருப்பார். பாவம் விஜயகாந்த் பையனுக்காக பாருங்க எங்கே வந்திருக்கோன்னு தெரியுதா? அங்கே பாருங்க டிக்கெட் கவுண்டர். கோயில் தரிசனத்துக்கு டிக்கெட்டை வாங்கிட்டு வராரா? இல்லை இல்லை, அரை ட்ரவுசர்லாம் போகிறாங்க ஐயா. அதோ பாருங்கள் வீரமாக வர்றாரு பாருங்க. திருத்தவே முடியாதுயா. பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவோம். லிஃப்ட்டுக்கு தேடுது காலு. பெரிய கான்ஃபரன்ஸ் இல்லையா உட்காண்ட்ருக்கோம்? இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமையானா வீட்டில் சிவ சொல்லிட்டு இல்லாமல் எல்லாம் வெயிட்டிங் ஃபார் தியேட்டர். வாங்க போகலாம். மச்சானோட பின்னழகு தான் பேக் பர்சனாலிட்டி. சிவோகம் சிவோகம் சிவோகம்னு எப்படி சிவ பக்தியாக இருக்க என்ன நல்லா தூங்கி தூங்க விட்டு காலம்பரை லேட்டாக இருந்துக்க விட்டு எனக்கு நல்ல டிஃபன் பூரி வடையெல்லாம் வாங்கி கொடுத்து 11 மணிக்கு சினிமாவுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் கோவிலுக்கு தான் கூட்டிகிட்டு வர போகிறாரோன்னு நினச்சா சினிமாவுக்கு ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும். இத்தனை நாளாக சமத்தாக இருந்தோம். உங்கள் கண்ணு போடுங்க சீக்கிரம்னு கேட்டேன், வேண்டிக்கங்கன்னு கேட்டேன், எது பண்ணினீங்களோ. ஆனால் இத்தனை நாளாக நல்லபடியாக வீட்டில் இருந்து பொறுப்பாக வேலை பண்ணிட்டு மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள் மீண்டும் நாய் வாழை முத்த முடியாது. பையன் மறுபடியும் வளைஞ்சிருச்சு. மறுபடியும் இங்கே வந்துட்டேன். என்ன படம்னு எனக்கு தெரியாது. கூட்டிகிட்டு வந்தால் பக்கத்தில் வந்து நல்லா இருந்தால் பார்ப்பேன், இல்லைன்னா அப்படின்னு தூங்கிடுவேன். ரோட்ராரு பாருங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டாக இருக்கணும். நம்ம அழகு கண்ணாடியில் சூப்பர். ஐயோ மச்சான் மீசை அடேங்கப்பா, என்ன குஷி மூஞ்சில. எல்லா மக்களும் லிஃப்ட்டில் போயிட்டுருக்காங்க. எங்கே போகிறோம்? 2 மாடி அதோ பாருங்க. நீராக்கி அவசர வழி. இது வழியா ஓடிடலாமா? அவசர வழியா பாருங்க. எல்லாம் படம் எப்படி இருக்கும்னு தெரியலையே. தப்பிச்சு இப்படி ஓடி போயிடலாம். கும்பல் எல்லாம் போகிறாங்க. அடே எங்கப்பா, யார் படத்துக்கு? தூக்கத்தில் எழுப்பி உள்ளே போகும்போது எனக்கு எந்த படம்னே தெரியாது. நான் பாட்டுக்கு இதை ரசிச்சுட்டு போயிட்டு இருந்தேன், அவ்வளோதான். வந்தாச்சு, உட்காண்டாச்சு. பரவாயில்ல 20 ரூபா குறைச்சல் இல்லை. 2 கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றலாம். 30 ரூபா குறைச்சல் 3 கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றலாம். வந்தாச்சு, உட்காந்துச்சு. எல்லாம் ஆம்பளை பைத்தியங்களாக தான் வருது. பொம்பளை பைத்தியம் ஒன்று நான் மட்டும்தான். என் கம்பெனிக்கு ஒரு பொம்பளை பைத்தியம் வந்தாச்சு. ஐயோ, குழந்தைகளாமும் வராங்கடாப்பா. அம்மா சாமி. சரி, இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, எழுப்பி எனக்கு மம்மம்லாம் கொடுத்துட்டு கூட்டிகிட்டு வந்துருக்கீங்க. என்ன படம்னு சொல்லுங்க. என்ன படம்? வாவ், கொம்பு சீவி. கார்த்திக் படமா? சூர்யாவோட அண்ணா படம். ஜோதிகா மச்சனம் படம். வாவ், அவங்க ஓரளவு நல்லா தான் இருக்கும். சரி பார்க்கலாம். இல்லையா? ஐயா, எனக்கு ஒன்றுமே. ஓ, விஜயகாந்த் பையன் படம். அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். விஜயகாந்த் பையன் படம், அதனால ஓரளவு பார்க்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட படம் ஒரு யானையோட கூட நடித்த படம். இதில் கூட ரிவ்யூ கொடுத்தோம். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.
நிறையா ஃபுல் ஆயிடுச்சு. பின்னாடி சீட்டு எல்லாரும் ஃபுல் எல்லாம் ஃபுல்லு சீட்டு ஃபுல்லாகிடுச்சுங்க. நாங்கள் தான் முதல்ல வந்தோம், ஆனால் சீட்டு ஃபுல்லாக பின்னாடி உள்ளவங்களுக்கெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. நாங்கள் ஸ்க்ரீன்லேருந்து ஒரு ஸ்க்ரீன்லேருந்து ஒரு 6 ரோ தள்ளி உட்காந்துருக்கோம், அவ்வளோதான். பின் ரோலாம் ஃபுல். சரி, ஆரம்பிக்க போகுது. ஐஸ்கிரீம் இல்லை, ஐஸ்கிரீம் இல்லை, ஆகையால் முகூர்த்த கால் நட்டு ஊர்கோடும் மனநாடு மணப்பெண்ணின் மனசெல்லாம் சந்தோஷம். படத்தை பற்றி நான் இங்கே சொல்லாமல் இந்த பாருங்கள், இந்த பப்ஸு சூப்பராக இருக்குது. படத்தை பற்றி பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள், கடைசியில் படத்தோட ரிவ்யூ சொல்கிறேன். அருமையான ஏசி, குளிர்காலம், சூடாக பப்ஸு. ஐஸ்கிரீம் கிடைக்கல, எனக்கு பிடித்த ஐஸ்கிரீம் கிடைக்கல. சரி, நம்ம உடல் நலத்திற்கு தீங்கு விளைவித்து கொள்ள வேண்டாம் ஐஸ்கிரீமை சாப்பிட்டுட்டுன்ட்டு இந்த பப்ஸு மட்டும் என்ன தீங்கு கொடுக்காதா என்ன? பப்ஸும் சாப்பிட்றேன், சரி போ ஏதோ. ஆனால் நல்லா தான் இருந்தது பப்ஸு. பாதி சாப்பிட்டுட்டு மீதி அவருக்கே கொடுத்துட்டேன், நீங்களே சாப்பிடுங்கன்ட்டு. பார்ப்போம் வாங்க. யாருக்கும் பாவம் பார்த்தோ அனுதாபப்பட்டோ எதுவும் போயிடாதீங்க. இந்த கொம்பு சீவி நம்ம தலையை சீவி விட்டுறது. கேப்டன் பையன், அவன் பெரிய கேப்டனோட பையன் நடிக்கிறார். அவர் ஒரு யானை படத்தோடு நடித்தார், அருமையாக இருந்தது அப்படின்ட்டு. கேப்டன் பையனும் பார்க்குற மாதிரி நல்லா நடிப்பார்னு நினச்சிட்டு படத்துக்கு போச்சு. கதை கேட்டுட்டு தான் பையன் நடிக்கிறானா என்னன்னு தெரியலையே. பையன் குடும்பத்தை பாழாக்கணும்னு அந்த டைரக்டரும் ப்ரொடியூசரும் நினச்சிட்டாங்க போல இருக்குது. பையனோட நடிப்பு நல்லா இருந்தாலும் கதை சுத்தம் போரு. இதில் வேற ராதிகா புருஷன் தான் சரத்குமார், அதுக்கு மேலே வயசுக்கு ஏற்ற மாதிரியே நடிக்கலை, சுத்தம் பிடிக்கல. கொம்பு சீவி பாவம் விஜயகாந்த் பையனுக்காகன்னு போயிட்டு நம்மளுடைய அத்தனை கோவத்தையும் தாங்கிட்டு வர வேண்டியிருக்கு. இனி அடுத்தது எதாவது படம் கேட்டாங்கன்னா பின்னி அப்படி இருக்குது. நல்ல திறமை இதெல்லாம் வேஸ்ட் பண்ணி இந்த படத்தில் நடிக்கிறான். அந்த பையனுக்கு ஒன்றும் நடிப்பு இதில் இல்லை. நடிக்க தெரிஞ்ச பையனை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் அரசியலில் எப்படி வேஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ சினிமாவில் வேஸ்ட் பண்ணுறாங்க. வேண்டிக்கு தான் வேணும் நம்ம. ஆனால் நம்ம அடுத்தவங்களுக்கு பாவப்பட்டுட்டு நம்மளுடைய என்ஜாய்மெண்ட்டெல்லாம் விட்டுட்டு போனால் கருமங்க. தூங்கவும் முடியல, வாமிட் எடுக்கவும் முடியல. கொம்பு சீவி தலை சீவி.